So this is video 2 for class 6. In this video we are going to see exercise 3.2 5 and 6 problem in page number 67. Okay, அடுத்த exercise 3.2ல fifth problem, which of the two ratios is larger? So இந்த ரெண்டுல எது largerன்னு கண்டுபிடிக்க போறோம். So 4:5 or 8:15. So we are going to compare the ratios. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். இதில் எது லார்ஜர்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எந்த மாடல் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இது நம்ம ஆல்ரெடி இந்த இட்லி பேட்டர் ரேஷியோ, கான்கிரீட் மிக்சர், இந்த ரேஷியோ கம்பேர் பண்ணோம்ல. ஸோ அதே ஐடியா தான். ஸோ வி ஆர் கோயிங் டு மேக் த டினாமினேட்டர். ஸோ ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஈக்குவலன்ட் ரேஷியோஸில் எந்த ரெண்டு ரேஷியோவுக்கு டினாமினேட்டர் சேம் ஆகுதோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 4:5. ஸோ ரெண்டு காலம் பிரிச்சுக்கோம். 4:5, இது வந்து 8:15. ஸோ 4:5 எப்படி எழுதிக்கலாம்? we can write as 4/5. ஸோ 4/5க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நியூமரேட்டர் 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம், டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன ஆயிடும் நம்மளுக்கு? 4 × 2 8, 5 × 2 10. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து இங்கே 8:15 எப்படி எழுதிக்கலாம்? 8/15. ஸோ 8/15 ஈக்குவல் ஃப்ராக்ஷன் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? 2 மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 8 × 2 16, 15 × 2 30. ஸோ அப்போ இது 8/10, 16/30. ஓகே, ஸோ அடுத்து 4/5 அகெயின் 4/5 × 3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 3. ஸோ 4 3s are 12, 5 3s are 15. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்பில் இருக்கிற டினாமினேட்டருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு 8:15 இருக்கிற டினாமினேட்டரும் என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம்? கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 12/15, 8/15, இந்த ரெண்டில் எது பிக்கர்? ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம நியூமரேட்டரை செக் பண்ணணும். ஸோ 12/15, 8/15, இந்த ரெண்டில் எது பெருசு அப்படின்னா 12 தான் பெருசு. ஸோ 12 வந்து 8 விட பிக்கர். ஸோ அப்போ 12/15 இஸ் கிரேட்டர் தென் 8/15. 12/15 எதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்? 4:5க்கு. 8/15 எதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்? 8:15, அதுக்கு தான். ஸோ அப்போ இந்த ரெண்டு எது பெருசு? 4:5 இஸ் கிரேட்டர். தேர்ஃபோர் 4:5 இஸ் கிரேட்டர் தென் 8:15. ஓகேவா? ஓகே, இதில் இன்னொரு செகண்ட் சம் பார்த்துருவோம். ஸோ வாட் இஸ் செகண்ட் ஒன்? செகண்ட் ஒன் இஸ் 3:4 or 7:8. ஸோ 3:4 or 7:8. ஸோ ஃபஸ்ட்டு 3:4 எப்படி எழுதிக்கலாம்? we can write it as 3/4. and 7:8 எப்படி எழுதிக்கலாம்? 7/8. ஸோ ஃபஸ்ட்டு 3/4க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் பார்க்குறோம். ஸோ 3/4 × 2/2. ஸோ நியூமரேட்டர் 2 டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 2 6, 4 × 2 8. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன ஆயிடுச்சு? இங்கேயும் 8, இங்கேயும் 8 ஈக்குவலன்ட் ஆயிடுச்சு. ஓகே, டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ 6/8, 7/8. ஸோ டினாமினேட்டரில் சேம் டினாமினேட்டர் இருக்குது, நியூமரேட்டர் நம்ம கம்பேர் பண்ணுறோம். 6, 7, இது ரெண்டு எது பெருசு? which one is bigger? 7 is automatically bigger. அப்போ 6/8 is less than 7/8 and 7/8 is greater. அப்போ இதில் எது 6/8க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன? 3:4. 7/8க்கு 7:8 தான். அப்போ இதில் எது கிரேட்டர் அப்படின்னா 7:8 is greater. ஸோ கிரேட்டர் தென் 3:4. ஓகேவா? Okay, and what is third one? So third one is 1:2 or 2:1. So 1:2 or 2:1. One is to 2 or 2:1. So 1:2க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன? 1/2. 2:1க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன? 2/1. ஸோ ஃபஸ்ட்டு 1/2க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் பார்க்குறோம். ஸோ 1/2 is equal to
1/2 into 2/2. So numerator 2 multiply பண்ணா 1 into 2 2 2 into 2 4. அதே மாதிரி 2:1 2:1 2/1 எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன். ஸோ 2/1. ஸோ மேலிங் 2 கீழிங் 2 மல்டிப்ளை பண்ணால் 4/2. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டரும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நமக்கு இந்த ஈக்குவல் ஃப்ராக்ஷனே தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ 1/2 4/2. ஸோ 1/2 4/2 ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் பார்க்குறோம். 1 4. விச் ஒன் இஸ் பிகர்? 4 is automatically bigger. அப்போ 1/2 ஈக்குவல் ஃப்ராக்ஷன் 1:2. 4/2 ஈக்குவல் ரேஷியோ என்ன? 4/2 எதுக்கு ஈக்குவலாக கிடைக்குது? 2:1 தான் ஈக்குவலாக கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டில் எது பிக்கர்? 2:1 is the greater. 2:1 greater than 1:2. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம்? we have to compare the ratios. So just we have to make the equivalent ratios. எது வரைக்கும் மேக் பண்ணோம் அப்படின்னா எய்தர் இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்ஷன் இங்கே அது ரெண்டுக்கும் டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். Okay, next problem, sixth one. Divide the numbers given below in the required ratio. So இப்போ sixth oneல first one பாருங்க, 20 in the ratio 3:2. So 20 3:2 ரேஷியோவில் we are going to divide. So இந்த டிவைட் பண்ணுறதுக்கு we have to use the example number 3.5. So the example 3.5ல ஆல்ரெடி இந்த மாதிரி தான் பார்த்தோம். ஸோ 600 rupees என்ன பண்ணாங்க? 2:3 ரேஷியோவில் டிவைட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? we have to find the whole parts. ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது? அப்போ டோட்டல் பார்ட்ஸ் முதல் பார்க்கணும். ஸோ வாட் இஸ் டோட்டல் பார்ட்ஸ் அப்படின்னா இந்த 3 + 2. ஸோ இந்த 3:2 தானே. அப்போ இது 3 + 2. வாட் இஸ் 3:2? 5. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 5. அப்போ அதில் 3 பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ 3 parts of 20 என்ன வரும்? அப்போ 20 into 3/5. சரியா? அப்போ 20 into 3/5. ஸோ அப்போ இங்கே 5ஆல் ஸோ 20 into 3 60 divided by 5. 20 into 3. So what is 20 into 3? 0. 2 into 3 60. அப்போ 60 divided by 5 வரும். இப்போ 60யை 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 6 5ஆல் டிவைட் பண்ணால் 1 times. ஸோ 5 ரிமைண்டர் 1 0. ஸோ 10 5ஆல் டிவைட் பண்ணால் 2 times. 10 0. அப்போ 60யை 5ஆல் டிவைட் பண்ணால் we get 12. ஸோ அப்போ 3 parts of 20 is 12. ஸோ அடுத்த ரிமைனிங் 2 parts. ஸோ 2 parts of அதாவது இது எப்படி சொல்கிறது? 3/5 parts of 20. அடுத்து 2/5 parts of 20. and total 5ல 3 parts. அடுத்து அப்போ 20 into 2/5. 20 into 2/5. So what is 20 into 2? 40. So 40/5. 20 into 2 40. 40 divided by 5. So 40 divided by 5. 5ஆல் 40 divide பண்ணால் we know 5 table. 5 1s are 5. 5 2s are 8. 5 2s are 10. 5 3s are 15. 5 4s are 20. 5 5s are 25. 5 6s are 30. 5 7s are 35. 5 8s are 40. அப்போ இங்கே என்ன வரும்? 40 5ஆல் டிவைட் பண்ணால் 8. அப்போ 20யை நம்ம 3:2 ரேஷியோவில் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 12 and 8. Okay, next one, second one, 27 in the ratio of 4:5. So divide 27 என்ன பண்ண போகிறோம்? 4:5 ரேஷியோவில் டிவைட் பண்ண போகிறோம். So second one 27 in the ratio of 4:5. So 27 இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ண போகிறோம். 4:5 ரேஷியோவில் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ? So 4 parts plus 5 parts. 4 plus 5 9 parts. அப்போ ஃபஸ்ட்டு 4 out of 9 parts.
of 27. So 4 by 9 parts of 27. So 4 by 9 into 27. So இப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம் 4 into 27 divided by 9. So you can divide 27 by 9. So 27 9 divide பண்ணலாம். So 27 9 divide பண்ண என்ன வரும் 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27. அப்போ 27 9 divide பண்ணா you get 3. So அப்போ இந்த மாதிரி கேன்சல் பண்ணி காமிச்சுக்கலாம். இங்கே 1 times, இங்கே 3 times. So now what is 4 into 3? 4 into 3 is equal to 12. So அப்போ 4 parts of, so 4 is the ratio என்னது 12. இதே மாதிரி 5. So remaining என்ன இருக்கு 5. 5 by 9 parts of 27 is equal to, so what is 5 by 9 parts of 27? 5 by 9 into 27. So அப்போ இங்கே அதே மாதிரி பண்ணிக்கலாம் 5 into 27 by 9. So 27 9 என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே 1 times, இங்கே 3 times. What is 5 into 3? 15. அப்போ 27 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 12 15 கிடைக்குது. ஸோ 27 4:5 ரேஷியோ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது நம்மளுக்கு 12:15. ஸோ 12 15 ரேஷியோவில் கிடைக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் 27 கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இங்கே 20 3:2 ரேஷியோவில் பிரித்தா என்ன கிடைக்குது நம்மளுக்கு 12 8, அதாவது 12:8. ஓகேவா?